பாலும் புளிக்கும் என்று சொல்வார்களே, அதை போல ஆட்சி அதிகாரத்திலே தொடர்ந்து 10 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அப்படி ஆட்சியில் இருக்கின்ற பொழுது புழுகு மூட்டைகளை சொல்லித்தான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள். சொன்னதை சொன்னவாறு செய்த முதலமைச்சர்கள் கிடையாது. சொன்னதை சொல்லியவாறு செய்த தலைவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தமிழர் எடப்பாடியார். சொல்லாததையும் செய்திருக்கிறார்கள். அப்படி சொல்லாததை செய்தது எதை என்று சொன்னால் இந்த 7.5 நாங்கள் சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் புரட்சித் தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சி காலம் என்பது புயல், தானே புயல், கஜா புயல் புரட்டி போட்டது. கடலூர் மாவட்டத்தை, நாகை டெல்டா மாவட்டங்களை புரட்டி போட்டது. புயலினுடைய சோடு தெரியாமல் ஆட்சி நடத்திய முதலமைச்சர் எடப்பாடியார். 2019-20 கொரோனா தொற்று என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி மருத்துவ சிகிச்சை அளிப்பது, எப்படி பாதுகாத்துக் கொள்வது, எப்படி நம்மை தற்காத்துக் கொள்வது என்ற நெறிமுறை கூட தெரியாத காலம். அந்த காலகட்டத்தில் கொரோனா காலகட்டத்தை மிக சரியாக கையாண்டு இந்தியாவிலே மிகச்சிறந்த மாநிலமாக கொரோனா தொற்றை கையாண்ட மாநிலம் தமிழ்நாடு என்ற விருதை பெற்ற முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். இன்றைக்கு அதுபோல ஏதேனும் ஒன்றை திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் கோடிட்டு காட்ட முடியுமா? இன்னும் சொல்ல போனால் வரி அன்றைக்கு விதிக்க முடியாது, ஜிஎஸ்டி கிடையாது, கல்லூரிகள் மூடப்பட்டிருக்கின்றன, பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன, மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைவரையும் பாதுகாத்த முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். 100% மாணவர்கள் தேர்ச்சி பள்ளி கல்லூரியிலே, அவர்களை பாதுகாத்தார். பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மக்களுக்கு பொது விநியோகத்துறையில் அரிசி, பருப்பு, எண்ணெய் தங்குதடையின்றி முழுமையாக கிடைக்க செய்தார். மருத்துவ வசதிகள், 24 மணி நேரமும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர், பாதுகாக்கப்பட்ட மருத்துவ தலமாக தமிழகத்தை இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற வகையிலே அமைத்து தந்தார். எனவே இன்றைக்கு அது போன்ற ஒரு சூழல் இல்லை.